ஈசிஆரில் வந்து நிறைய இந்த ஈசிஆர் ரோட்லேயே நிறைய ஏரியா இருக்கு இல்லையா, அதை கேட்குறேன். நான் சென்னையில் தான்ப்பா இருந்தேன், கிட்டத்தட்ட 9-10 வருஷம் சென்னையில் தான் இருந்தேன். I saved 1 lakh savings account, 3 lakhs for 2 lakhs road 5LL. இடம் வாங்குறதுக்காக சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? நல்ல விஷயம்தானோ. 3 lakhs ஷேர் மார்க்கெட் அக்கா. ஓகே ஓகே, மார்க்கெட்டில் ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்களா? நல்ல விஷயம். சேவிங்ஸ் பண்ணுறதெல்லாம் தப்பு கிடையாது. எந்த இதில் ஷேர் பண்ணாலும் சரி, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், சரியா? வெளியில் சாப்பிட மாட்டிங்களா? ஆண்டி நீங்கள் நாகச்செட்டு பண்ணுவேலா? ஐ ஆம் டூயிங் மந்த்லி 2000. எனக்கு மந்த்லி செலவு கொடுக்குறதே 1000 தான்ப்பா. அனு, உண்மையாலுமே ரியலாக அதுதான் உண்மை சொல்கிறேன் இல்லையா. 1000 கவர்மெண்ட் ஒரு 1000 கொடுக்குது. அந்த 2000 வச்சு தான் ஒரு மாதம் செலவு எனக்கு. பட்ஜெட் வாழ்க்கை. மீறி ஏதாவது ஒரு செலவு இருக்குன்னா ஒரு 500 என்ன செலவோ அதை பொறுத்து தான் எனக்கு காசு அக்கௌண்ட்டுக்கு வரும். அப்படி தான் இப்போ அனுப்புவாங்க. ஏன்னா பசங்க 2 பேருமே படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ தான் பையன் படிப்பு முடிச்சுட்டு அடுத்து டிகிரி போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கான். படிச்சுட்டு இருக்கனால வந்து செலவு வந்து சிக்கனமாக தான் நடக்கும். ஆண்டி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். வருமானம் வந்தால் பண்ணலாம்ப்பா ஐயானு. வருமானம் இப்போதைக்கு எதுவும் கிடையாது, சரியா? நான் டெய்லர் வேலை பார்க்குறேன். ஆனால் என்னால் தொடர்ந்து உட்காந்து மிஷினில் துணி தைக்க முடியாது. ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு ஜாக்கெட் 2 ஜாக்கெட் தைப்பேன். அதுக்கு மேலே உட்கார மாட்டேன் நான். அது கூட வந்து ரேர் தான், சரியா? பேக் பெயின் பிரச்சனை. என்னோட நடமாட்டமே வந்து மாத்திரையாலையும் தாங்கிறது ஆகி போயிடுச்சு. அந்த கண்டிஷனில் தான் நான் இருக்கேன். மாத்திரை போட்டால் மட்டும் சுகர் மாத்திரை எடுக்கணும், கால்சியம் மாத்திரை எடுக்கணும். இது எல்லாமே எடுத்தால் மட்டும்தான் என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியும். சுகருக்கு நான் கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டேன். திண்டுக்கல்லில் போயிருந்தேன் இல்லையா, அங்கே மாத்திரை வந்து மாற்றி போட்டு அந்த மாத்திரை எதுவுமே கேட்கல. நேற்று தான் எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த மாத்திரையை நான் இப்போ ரெகுலராக எடுத்துகிட்ருக்கேன். காலையில் எடுத்தேன், நேற்று எடுத்தேன், நைட் எடுத்தேன், இன்னைக்கு காலையில் இப்போ எடுத்திருக்கேன் ஆன்டி டேக்கர். கண்டிப்பாக அனு, மாத்திரைக்கே 3000 வருது. ஹெல்த்து முக்கியம். ஆமாம், உண்மைதான். ஏன்னா எனக்கு என்னென்ன தொந்தரவு கொடுச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். வயிறு ஃபுல்லாக புண்ணாக்கி விட்ருச்சு அங்கே எடுத்த மாத்திரையால். 2வது டீ காப்பி அதிகம் ஊரில். யாராவது ஒருத்தர் வந்துடுறாங்க, என்னங்க பண்ண முடியும்? டீ குடிச்சு தான் ஆகணும். அவங்களுக்கு போடும்போது அவங்க வாய்வா நம்ம பார்த்துட்டு இருக்க முடியும். அவங்க ஷேர் பண்ணும்போது நம்மளும் சேர்ந்து குடிக்கிற மாதிரி இருக்கும். அது என்ன ஆயிடுச்சு, தொண்டையிலிருந்து வயிறு வரைக்கும் ரொம்ப புண்ணாக்கி விட்டுருச்சு. இது எப்படி இருக்குன்னா, சர்க்கரை வியாதி வந்த புதுசில் ஒரு வியாதியோட ஒரு வியாதி சேர்ந்து இருக்கிற மாதிரி எல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் ஒவ்வொன்றா ஜாயிண்ட் ஆகிக்குச்சு. அதுவே ஜனவரி ஆஸ்காரி டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மெடிசின்ஸ் கொடுக்குறாங்கப்பா டிஸ்கவுண்ட்டு. ஒவ்வொரு ஏரியாவில் 20% தர்றாங்க. நான் வாங்குகிற இடத்துல 5% தராங்க. இங்கே திருவண்ணாமலையில் 5% தராங்க. எஸ்டிடி ப்ராப்ளம் இருக்குப்பா. டீ மேக்ஸிமம் நான் அவாய்ட் பண்ணிட்டு தான் இப்போ இருக்கேன். யாராவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுறது, அவங்க டீ போட்டு கொடுத்துட்றாங்க. வேறு வழி இல்லாமல் அதையும் குடிச்சுக்கிட்டு வந்துடுறதா இருக்குது.